Hello viewers, welcome to our channel Triple S Cinema Views. இன்னைக்கு நம்ம 2022ல ரிலீஸ் ஆன காந்தாரா மூவினுடைய ப்ரீக்வலான காந்தாரா சாப்டர் 1 மூவியோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோவே பார்த்தாச்சு. படம் எப்படி இருந்தது, ஒர்க் அவுட் ஆச்சா, ஒர்க் அவுட் ஆகலையான்ற ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் பார்ப்போம். காந்தாரா சாப்டர் 1 இது படம் கிடையாது, இது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். தியேட்டரில் நீங்கள் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய படம். நீங்கள் இப்போவே ரிவ்யூ ஸ்டாப் பண்ணிவிட்டு படத்தை பார்த்துட்டு என்னோட ரிவ்யூ வந்து பாருங்கள், கரெக்டாக சொல்லியிருக்குனா இல்லையான்ட்டு. இப்போ வாங்க ரிவ்யூக்குள்ளே ஃபுல்லாக போகலாம். படத்தினுடைய ஒன்லைன் ஸ்டோரி பார்த்தீங்கன்னா, ஈஸ்வர பூந்தோட்டம்னு சொல்கிற காந்தாரா இடத்த அரச குடும்பம் அபகரிக்க பார்க்குறாங்க. அதை காந்தாரா மக்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக தடுத்தாங்களா இல்லையான்றது தான் படம். ஃபஸ்ட்டு மூவினுடைய கேஸ்ட் அண்ட் க்ரூவை பற்றி பார்த்துடலாம். ரிஷப் ஷெட்டி ஃபுல் அண்ட் ஃபுல் அவர் தான். படத்தினுடைய ஹீரோவும் அவர் தான், டைரக்டரும் அவர் தான். ரொம்ப நல்லா ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸோட லாஸ்ட் வரைக்கும் நல்லா எடுத்துகிட்டு போயிருந்தார். அவருடைய கேரக்டரைசேஷன், அவர் கேரக்டர் எழுதின ஆர்க்கே வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அடுத்தது பார்த்திங்கன்னா மனசில் நிற்கிறது ருக்மணி வசந்த். அவங்களுக்கும் ஒரு சின்ன ஹீரோயின் ரோல் மாதிரி இல்லாமல் ஒரு நல்ல ட்விஸ்ட் அண்ட் டர்னோட இருக்கிற ஒரு ரோல் தான். அடுத்தபடி பார்த்திங்கன்னா நம்ம ஜெயராம் சார் கிங்காக தான் வராரு. ஸ்டார்டிங்கில் இருந்து ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் ஒரு ஆவரேஜான ஒரு ரோலில் இருந்தாலும் லாஸ்ட்டில் அவர் வச்சு தான் ஸ்டோரி மூவ் ஆகுது கிளைமேக்ஸ் டுவர்ட்ஸு. மற்றபடி அந்த மலைவாழ் மக்களாகட்டும், இந்த கிங்கினுடைய இடத்துல வந்த ஆளுங்கள் எல்லாருமே அவங்களோட கொடுத்துருந்த ஸ்பேஸில் கரெக்டாகவே நடிச்சிருந்தாங்க. யாருமே வந்து ஓவர் ஆக்டிங் அந்த மாதிரி எதுவும் கிடையாது, சூப்பராகவே இருந்தது. படத்தில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக சொல்லணுன்னு பார்த்தீங்கன்னா சினிமோட்டோகிராஃபி தான். அவ்வளோ சூப்பராக காட்டியிருந்தாங்க அந்த இடத்தையும், அந்த ஃபால்ஸையும், அந்த கிங்னுடைய லொக்கேஷன்ஸு. அடுத்தபடி பார்த்திங்கன்னா மியூசிக் டைரக்டர் சொல்லியே ஆகணும். நிறைய கூஸ்பம்ப்ஸ் மூமெண்ட் வந்து நம்மளுக்கு அந்த மியூசிக்கோடு பார்க்குறப்ப ஒரு நல்ல சீன்ஸே வந்து இன்னும் எக்ஸ்ட்ராடினரி சீன்ஸாக நம்மளுக்கு எலிவேட் பண்ணி காட்டுச்சு அந்த மியூசிக்னால. கண்டிப்பாக இந்த படத்துக்கு சினிமோட்டோகிராஃபருக்கும் மியூசிக் டைரக்டருக்கும் கண்டிப்பாக ஒரு அவார்டு வரும். ரிஷப் ஷெட்டிக்கு ஆல்ரெடி சொல்ல தேவையில்ல, ஃபஸ்ட் பார்ட்லேயே நேஷனல் அவார்டு வாங்கினவர். இந்த படத்தில் 100க்கு 200% கன்ஃபார்ம் அவருக்கு அவார்டு. ஃபஸ்ட் ஹாஃபில் எனக்கு ஒர்க் அவுட் ஆன சீன் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் சீனே நம்மளை கதைக்குள்ளே கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அந்த பையன் ஏன் அந்த இடத்துல போய் மறையிறாங்க அப்படின்ற ஹிஸ்ட்ரி ஃப்ளாஷ்பேக்கோடு தான் ஸ்டார்ட் ஆகுது. ஹீரோ வந்து ஒரு 15 மினிட்ஸ் கழிச்சு தான் வர்றாரு ரிஷப் ஷெட்டி. அவர் வர சீனே அதகலமான ஒரு ஃபைட் சீனு, ரொம்ப நல்லா இருந்தது அந்த ஃபைட் சீனும் ஃபஸ்ட் ஹாஃபில். அடுத்த சீன் சொல்லணும் பார்த்தீங்கன்னா, இவங்க காந்தாரா மக்கள் அந்த கிங்கினுடைய பிளேஸுக்கு போயிட்டு அங்கே ஒரு தேர் சீக்வன்ஸ் இருக்கும். அதில் அந்த ஃபைட் கோரியோகிராஃபி எல்லாமே சூப்பராக இருந்தது, ரொம்ப என்கேஜிங்காக இருந்தது ஆடியன்ஸோட அந்த ஃபைட்டு. ஃபஸ்ட் ஹாஃப்லேயே ரொம்ப கூஸ் பம்ப்ஸான மூமெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஃபஸ்ட் ஹாஃப் இன்ட்ரோல் பிளாக்கில் வர அந்த டைகர் சீக்வன்ஸ் தான் ரொம்ப சூப்பராக எடுத்திருந்தாங்க நம்மளுக்கு. அது படத்தை அங்கே பீக்கில் கொண்டு போயிட்டு அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃபில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ஸ்பீடியான ஸ்க்ரீன் ப்ளே. படம் எப்படி முடிஞ்சதுன்னு தெரியல. படம் முடிஞ்சு 1 ஹவருக்கு வெளியே வந்தாலும் அந்த படத்தினுடைய தாக்கமும் அந்த சவுண்டும் நம்ம காதில் இருந்துக்கிட்டே இருக்கும். அப்படி ஒரு இம்பேக்டான ஒரு செகண்ட் ஹாஃப் கொடுத்துருக்குறாங்க. செகண்ட் ஹாஃபில் தான் வந்து மெயின் ஸ்டோரி லைன் வராங்க. செகண்ட் ஹாஃபில் பார்த்திங்கன்னா அந்த கிங், அந்த அரச குடும்பத்தில் அந்த அரசனாக இருப்பார் ஒருத்தர், அவர் வந்து இந்த காந்தாரா மக்களுடைய இடத்த வந்து அழிக்கிறதுக்கு வருவார். அந்த சீக்வன்ஸில் ரிஷப் ஷெட்டியோட பெர்ஃபார்மன்ஸ் டாப் நாச். கண்டிப்பாக நான் முன்னாடி சொன்ன மாதிரி அவருக்கு அந்த நேஷ்னல் அவார்டு வரணுன்னா அந்த சீன் தான். ஒரு சீனில் அப்படியே எந்திரிச்சு நின்று பார்த்துக்கிட்டு அந்த சாமி ஆடுற மாதிரி நிற்பார். தேட்டரில் அவ்வளோ கிளாப்ஸ் நம்ம தமிழ்நாட்டில். அடுத்த ஹைலைட் செகண்ட் ஹாஃபில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சிவன் சாமியை பிரதிஷ்டை செய்கிறது தான். ரொம்ப சூப்பராக கட்டியிருந்தாங்க. ஒரு சாங் சீக்வன்ஸோட அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்தது. தேட்டர்லேயே நம்மளே வந்து கையெடுத்து கும்பிட்ற மாதிரி அந்த சீன் பக்காவாக இருந்தது. அடுத்த கூஸ்பம்ப்ஸ் மொமெண்ட்னு பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸில் வர டைகர் சீனும். நீங்கள் எப்பப்போலாம் வந்து படத்தில் டைகர் வருதோ அப்போ எல்லாமே வந்து சூப்பராக இருந்தது அந்த சீன்ஸ் எல்லாமே. கொஞ்சம் அந்த லாஸ்ட் சீனில் வர அந்த விஎஃப்எக்ஸ் எஃபெக்ட்ஸ் மட்டும் கொஞ்சம் இன்னும் நல்லா பண்ணியிருந்து இன்னும் கொஞ்சம் நல்லா ஹைலைட்டாக எடுத்துருக்கலாம். ஏன்னா வந்து அந்த அரசனை சாவடிக்கிறப்பவே படத்தில் வந்து ஒரு பீக்கான சீன்ஸ் வச்சுட்டாரு. அப்புறம் கிளைமேக்ஸில் வர்றப்போ பார்த்திங்கன்னா அந்த சீனை கம்பேர் பண்ணுறப்ப கொஞ்சம் டல்லாக இருந்த மாதிரி தான் இருந்தது. ஓவராலாக ருக்மணி வசந்துக்கும் ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்ன் வச்சு தான் படத்தில் முடிச்சிருக்கிறாங்க. அது யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டீங்க அந்த ட்விஸ்ட்டை. கண்டிப்பாக இந்த காந்தாரா மூவிக்கு என்னோடய ரேட்டிங் பார்த்திங்கன்னா 10க்கு 8.5 கொடுக்கலாம். அந்த 1.5 ஏன் லெஸ் ஆகுதுன்னா, இன்னும் கொஞ்சம் ஃபஸ்ட் ஹாஃபில் கொஞ்சம் கத்திரி போட்டிருக்கலாம். ஆனால் உங்களுக்கு ஃபஸ்ட் ஹாஃபில் இருக்கிற எல்லா சீன்ஸினுடைய லிங்க்கும் உங்களுக்கு செகண்ட் ஹாஃபில் நீட்டாக கொடுத்துட்றாரு. இவ்வளோ டைட்டான ஸ்க்ரீன் பிளேலையும் காமெடி நம்மளுக்கு அங்கங்கே நல்லாவே ஒர்க் அவுட் ஆச்சு. ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் அந்த ரோல்ஸ் வந்து ட்ராவல் ஆகிறது காந்தாரா மக்களோட ரொம்ப நல்லா காட்டியிருந்தாங்க. படத்தினுடைய மெயின் ஹைலைட் திரும்பவும் நான் சொல்லணுன்னா சினிமோட்டோகிராஃபி, மியூசிக், ரிஷப் ஷெட்டியோட ஆக்டிங் பக்கா மாஸ். கண்டிப்பாக இந்த படம் நீங்கள் ஃபேமிலியோட தேட்டரில் போய் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த படம் ரொம்ப பிடிக்கும். See you in another interesting video. Bye.